अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? அவ்யக்த மாசம் பிரம்மா பாபா எப்படி சம்பூர்ண நிலையை அடைஞ்சாருங்கிறது நம்மளுடைய புத்திங்கிற கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்குது. மனசு பாபாவுடைய புகழ மகிமையை பாடிக்கொண்டே இருக்குது. ஏன்னா பாபா நம்ம எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக பாபா எல்லா காரியங்களையும் செய்து காண்பித்துட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட கர்ம பூமி, மதுபன் பூமி மட்டுமல்ல, இந்த முழு உலகத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக பாபா திகழ்ந்தவராக இருந்தார். நம்ம அவருடைய கல்வி, அவருடைய படிப்பினை நாம ஏதாவது ஒன்றை நம்ம கட்டாயமாக கடைபிடித்து தீரணும். 16/1/2024 பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே யஹா தும் வன்வாகமே ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு வனவாசத்தில் இருக்கின்றீர்கள். வனவாசம்னாலே சிம்பிளா இருக்கிறீங்க. अच्छा अच्छा पहनना खाना ये शौक तुम बच्चों में नहीं होना चाहिए. வனவாசத்துல இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கணும், நல்லா சாப்பிடணும், ஃபேஷனபிளா இருக்கணும், லக்ஸரியா இருக்கணும், இந்த ஒரு விருப்பம் என்பது இருக்கக்கூடாது. पढ़ाई और कैरेक्टर पर पूरा पूरा ध्यान दो. படிப்பின் மீதும் நம்மளுடைய நடத்தையின் மீதும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும்.
அதனால பாபா சொல்றாரு வனவாசம் சிம்பிளா இருக்கீங்க. பாபா சத்தியுகத்துல எல்லாமே நமக்கு நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இங்கே எவ்வளோ சேமிக்கிறோம், எவ்வளோ நல்லா படிக்கிறோம், நம்மளுடைய கேரக்டர் தாரணா எவ்வளோ செய்கிறோம், படித்த படிப்பை, இதற்கான பலனை பாபா கட்டாயமாக கொடுத்தே ஆகுவார். பாபா क्वेश्चन கேட்குறாங்க, ஞான் ரத்னோசி சதா பர்பூர் रहने का साधन क्या है? ஞான ரத்னத்தால் சதா நிரம்ப பெற்றவராக இருப்பதற்கான சாதனம் என்ன? பாபா சொல்றாங்க दान, दानम. जितना जितना दूसरों को दान करेंगे उतना स्वयं भरपूर रहेंगे. எவ்வளோ நீங்க மற்றவர்களுக்கு தானம் செய்றீங்களோ அவ்வளோ நீங்க உங்களை நீங்க நிறைத்து கொள்வீர்கள். शयाने व जो सुनकर धारण करे और फिर दूसरों को दान करे. யாரு புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் பாபா சொல்லக்கூடிய முரளியை கேட்டு தாரணை செய்து அதன் பிறகு மற்றவர்களுக்கு தானம் செய்வாங்க. புத்திரி பி ஜோலி மே அகர் சேது ஹோகா தோ பகு ஜாயேகா. புத்தி என்ற பையில ஒருவேளை துவாரம் இருந்தது என்றால் நம்ம எவ்வளவுதான் ஞானம் கேட்டாலும் அந்த துவாரத்தின் வழியாக அது போயிடும். தாரணா நகி ஹோகி, எந்த தாரணையும் ஏற்படாது. इसलिए காய்தி அனுசார் படாய் பண்ணீங்க. அதனால பாபா சொல்றாங்க முறைப்படி நீங்க படிப்பை படிக்க வேண்டும். படிக்கிறதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? பாபாவுடைய படிப்பை எப்படி படிக்கணும்? பாபா நமக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிகாலையில தான் நம்ம படிப்பை படிக்க வேண்டும். படிக்கிறதுக்கான ஒரு டைம் பாபா கொடுத்துருக்காங்க, யோகத்துக்கான ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, தூங்குறதுக்கான ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த டைம்ல அதை நம்ம முறைப்படி நம்ம செய்ய வேண்டும். 5 விகாரம் से दूर रहना, रूप पसंद बनना. 5 விகாரங்களில் இருந்து ரொம்ப விலகி இருங்க, தூரமா இருங்க. ஞானம் யோகம் உடையவராக ஆக வேண்டும். ओम शांति. रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं. रूहानी बाप भी कर्मेंद्रियों से बोलते, रूहानी बच्चे भी कर्मेंद्रियों से सुनते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. ஆன்மீக தந்தையும் கர்மேந்திரியங்களால் பேசிட்டு இருக்கார். ஆன்மீக குழந்தைகளும் கூட கர்மேந்திரியங்களால கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. ஏகே நை பாத், இது ஒரு புதுமையான விஷயமாகும். துனியாமே कोई மனுஷ ஏசா கஹ் ந சகே. பாபா சொல்றாங்க உலகத்தினர் இந்த மாதிரி சொல்ல முடியாது. துமாரே में भी நம்பர்வார் புருஷார்த் அனுசார் சம்ஜாத்தே ஹேன். உங்களையும் கூட நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாகத்தான் புரிய வைக்கிறீர்கள். जैसे टीचर पढ़ाते तो स्टूडेंट का रजिस्टर शो करता है. எப்படி டீச்சர் படிப்பிக்கிறார் அப்படின்னா ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் என்ன ஆகுது, வெளியாகுது. ரெஜிஸ்டர் சே உன்கி படாய் ஒரு சலன் கா பத்தா பட் ஜாத்தா ஹே. நடத்தை பார்க்குறாங்க டீச்சர். அந்த நடத்தையின் மூலமாக படிப்பு மற்றும் நடத்தையை பற்றி தெரிந்து கொள்ளப்படுகிறது. ரெஜிஸ்டர்ல எழுதுவாங்க இல்லையா, எல்லாமே ரெக்கார்டு இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்னா எந்த டைம் வராங்க, எப்படி படிக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எத்தனை நாள் லீவ் போடுறாங்க, சொல்லிட்டு போடுறாங்களா, இல்லை ஆப்சண்ட் ஆகுறாங்களா, லீவ் லெட்டர் கொடுக்குறாங்களா, காரணத்துக்காக லீவ் போடுறாங்களா, இது எல்லாமே ரெஜிஸ்டரில் இருக்கும். அப்போ பாபா சொல்கிறாங்க ரெஜிஸ்டர் பார்க்குறப்போ படிப்பு மற்றும் நடத்தை எப்படிங்கிறத கணிக்க முடியுது. மூல் கைஹி படாயி ஒரு கேரக்டர் ஏகே ஈஸ்வரிய படாய் जो कोई पढ़ा ना सके. அந்த படிப்பு வேற, இது ஈஸ்வரிய படிப்பு. இந்த படிப்பை வேற யாராலுமே படிப்பிக்க முடியாது. ரச்தா और रचना की आदिमதி अंत की सृष्टि चक्र की नॉलेज है. பாபா சொல்றாங்க படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமம், அது மட்டுமல்ல சிருஷ்டி சக்கரத்தினுடைய நாலேஜ், இது வேற எந்த மனிதராலும் முழு உலகத்திலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. ऋषि मुनि जो इतने पढ़े लिखे अथॉरिटी हैं, वो प्राचीन ऋषि मुनि खुद कहते थे कि हम रचना को नहीं जानते. மிக பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள், நிறைய படிப்பினுடைய சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டி உடையவர்கள், பழமையான ரிஷிமார்கள் கூட ஸ்வயம் என்ன சொன்னாங்கன்னா படைப்பவரை பற்றியும் படைப்பை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. பாபா நெஹி ஆக்கர் பேச்சான் தி ஹே.
பாபா வந்த பிறகுதான் அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். காயாபி ஜாத்தா ஹே ஏஹே காண்டோகா ஜங்கிள், இது முள் நிறைந்த காடுன்னு சொல்லப்படுது. ஜங்கிள் கோ ஆகுல ஜரூர் லக்தி ஹே, காடுனால தீ பிடிக்கும் கட்டாயமா. फूलों के बगीचे को कभी आग नहीं लगती है क्योंकि जंगल सारा सूखा हुआ. பூந்தோட்டம் என்னைக்குமே தீ பிடிக்காது. ஏன் காடு தீ பிடிக்குதுன்னா எரிஞ்சு இருக்குது. பாபா சொல்றாரு காஞ்சி போயிருக்குது. இப்ப காஞ்ச எந்த ஒரு பொருள் என்ன ஆயிடும், டக்குன்னு பத்திடும் இல்லையா. பகிச்சா ஹரா ஹோத்தா, பாபா சொல்றாரு பூந்தோட்டம் பசுமையா இருக்குது. ஹரே பகிச்சைக்கோ ஆக்னி லக்தி ஹே, பசுமை நிறைந்த பூந்தோட்டம் தீ பிடிக்காது. सूखे को आग जट लग जाती है. பாபா சொன்னால காஞ்சி போயிட்டுன்னா அந்த காஞ்ச ஒரு குச்சி விறகு என்ன பண்ணுது, டக்குன்னு பத்திக்குது. ஏஹி பேகத் கா ஜங்கல், அந்த காடை பத்தி பாபா சொல்லல, எல்லைக்கு அப்பாற்பட்ட காடு இது. இன்கூபி ஆகு லகி தீ, இந்த காடு கூட ஏற்கனவே தீ பிடிச்சிருந்தது. பகிச்சாபி ஸ்தாபன் ஹுவாத்தா, பாபா சொல்றாங்க பூந்தோட்டமும் உருவாகி இருந்தது. தும்ஹாரா பகிச்சா அப் குப்த ஸ்தாபன் ஹோ ரஹா ஹே, உங்களுடைய பூந்தோட்டம் ரொம்ப குப்தமான முறையில உருவாகி கொண்டிருக்கிறது. தும் ஜான்தே ஹோ பகிச்சே கி ஃபூல் குஷ்புதார் தேவதா பன் ரகே ஹே, உங்களுக்கு தெரியும் நீங்க பூந்தோட்டத்தினுடைய பூக்கள் நறுமணமுள்ள தேவதையாக ஆயிட்டு இருக்கீங்க. உஸ்கா நாம் ஹைஹி ஸ்வரக், அதுக்கு பேரே ஸ்வர்க்கம். अब स्वर्ग स्थापन हो रहा है, वंडर है. स्वर्गम என்பது உருவாகி கொண்டிருக்கிறது, वंडरा இருக்குது. कितने भी लोगों को समझाते हो परंतु किसकी बुद्धि में बैठता नहीं है. பாபா சொல்றாரு எவ்வளவு பேருக்கு நீங்க புரிய வைத்தாலும் யாருடைய புத்தியில ஸ்வர்க்கம் பூந்தோட்டத்தை பற்றி வருவதில்லை. जो इस धर्म के नहीं होंगी उनकी बुद्धि में बैठेगा भी नहीं. நம்ம தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லாத பட்சத்துல எப்படி புரியும் அவங்களுக்கு. ஏ கான் சே சுனேங்க தூசரே சே நிக்கால் தேங்க, இந்த காது வழியா வாங்கி இந்த காது வழியா விட்டுட்டு போயிடுவாங்க. சத்தியுக திரேதாமே பாரதவாசி கித்தனை தோடே ஹோங்க. சத்தியுக திரேதா யுகத்துல பாரதவாசிகள் எவ்வளவு கொஞ்சம் பேர் இருந்தீங்க. फिर द्वापर कलयुग में कितनी वृद्धि हो जाती है. द्वापर कलयुगத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு அதிகமாயிட்டாங்க. वहाँ एक दो बच्चे यहाँ 4-5 बच्चे जरूर वृद्धि हो गई. அங்க ஒரு குழந்தை 2 குழந்தை தான் சத்தியுகத்தில். ஆனா இங்கே பாத்தீங்கன்னா 4-5 குழந்தைகள் எவ்வளவு விருத்தி ஆயிட்டு பாருங்க. பாரதவாசி ஹிந்து கேலாத்தே, பாரதவாசிகள் தான் ஹிந்துன்னு சொல்றாங்க. வாஸ்தவமே தேவதா தர்மக்கே ஒரு कोई भी धर्म वाला अपने धर्म को नहीं भूलता. மற்ற எந்த தர்மத்திலையும் தன்னுடைய தர்மத்தை மறந்தவங்களே இல்லை. ஏ பாரதவாசி ஹி பூலே ஹுயே, பாரதவாசிகள் மட்டும் மறந்துட்டோம். देखो इस समय कितना ढेर मनुष्य, பாத்தீங்களா இந்த நேரம் எவ்வளவு பேர் மனுஷங்க இருக்காங்க. இத்தனை சப் तो ஞான் ஆக்கர் நகி லேங்க, இவ்வளோ பேர் எப்படி ஞானத்தை கேட்பாங்க. ஹரேக் अपने ஜனமோ கோபி சமஜ் சக்தே, ஒவ்வொருவருமே தன்னுடைய ஜென்மத்தை புரிந்து கொள்ள முடியும். जिसने पूरे 84 जन्म लिए होंगे जरूर पुराने भक्त होंगे. முழுமையா யாரு 84 பிறவி எடுத்திருக்காங்களோ அவங்க மீண்டும் பழைய பக்தனாக வருவாங்க. तुम समझ सकते हो हमने इतना भक्ति की है, நீங்க புரிய வைக்கலாம் நம்ம இவ்வளவு பக்தி செஞ்சிருக்கிறோம். थोड़ी ही होगी तो ज्ञान भी थोड़ा ही उठाएंगे. கொஞ்சம் பக்தி செஞ்சாங்கன்னா ஞானத்தை கூட கொஞ்சமா தான் அவங்க புரிஞ்சுக்க முடியும். தோடோं को समझाएंगे பாபா சொல்றார். இன்னும் குறைச்ச பேருக்கு தான் நீங்க புரிய வைக்க முடியும். பக்தி போத் கி ஹோகி तो ज्ञान भी बहुत उठाएंगे. அதிக பக்தி செஞ்சவங்க பாத்தீங்கன்னா அதிகமா ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க. போத்தோं को समझाएंगे, நிறைய பேருக்கு நீங்க புரிய வைப்பீங்க. ஞான் நகி உட்டாதே तो समझा भी कम सकते. பாபா சொல்றாரு நீங்க ஞானத்தை சரியா அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா, பாபா சொல்றாரு ஞானத்தை சரியா கிரகிக்கலன்னா நீங்க சரியா புரிய வைக்கல, குறைவா புரிய வச்சிருக்கீங்க. इसलिए उन्हें फल भी थोड़ा मिलता किसा पैना. பாபா சொல்றார் அதனால பலன் கூட அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, கொஞ்சம் தான் கிடைக்குது, கணக்கு இருக்கு இல்லையா. பக்தி கொஞ்சமா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தக்கதான் அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஞானம் என்பது புரிய வரும். பாபா கோ ஏக் बच्चे ने किसाब निकाल भेजा तो इस्लामियों के इतने जन्म बौद्धों के इतने जन्म होने चाहिए. बुद्ध की धर्म स्थापक हैं. பாபா சொல்றாங்க
ஒரே ஒரு குழந்தை பாபாவுக்கு கணக்கு போட்டு அனுப்பியிருந்தாங்களாம். இஸ்லாமிய தர்மத்தை சேர்ந்தவங்க இத்தனை பிறவிகள் எடுப்பாங்க பாபா, பௌத்த தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு இத்தனை பிறவிகள், புத்தர் கூட தர்ம ஸ்தாபகர். உன்கே பேலே கோயி புத்த தர்மம் தான் நகிதா. புத்தர் வர்றதுக்கு முன்பு புத்த தர்மம் அப்படின்னு ஒன்று கிடையாது. புத்தக்கு சோல்னே பிரவேஷ்கியா. புத்தரோட அந்த சோல் ஆத்மா என்ன பண்ணுது, பிரவேசம் ஆகுது. உஸ்னே புத்த தர்மம் ஸ்தாபனிக்க, அந்த சோல் தான் புத்த தர்மத்தை ஸ்தாபிக்குது. ஃபிர் ஏக் சே விருத்தி ஹோத்தி. அப்போ புத்தர் மூலமா நிறைய விருத்தி ஆகுது. வத்தோ ஏக் பிரஜாபிதா. அதே போல அவரும் கூட ஒரு பிரஜாபிதா. ஏக் சே கித்தனி விருத்தி ஹோத்தி ஹே. ஒரு புத்தர் மூலமா பாத்தீங்கன்னா எத்தனை பேர் விருத்தி ஆகுறாங்க. தும்கோ தோ ராஜா பண்ணாகி நை துனியாமே. ஆனா நீங்க ராஜயோகத்தின் மூலமா புது உலகம் செல்கிறீர்கள். நீங்க ராஜா ஆகணும் இல்லையா புது உலகத்துல. யஹாத்தோ வன்வாகுமே ஹோ. ஆனா இங்க நீங்க வனவாசத்துல இருக்கீங்க. கிசி சீஜுக்கா ஷவுக்கு நஹி ரக்னி சாஹியே. எந்த பொருளும் உங்களுக்கு, எந்த பொருள் மீதும் ஆசைப்பட வேண்டாம். ஆமா, அச்சே கப்படே ஆதி பைனே ஏபி தேக அபிமான் ஹே. நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கணும்னு நினைக்கிறது கூட தேக அபிமானமாகும். ஜோ மிலாசோ ஆச்சா. பாபா எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ ஓகே, ரொம்ப நல்லது. ஏ துனியாகி தோடா சமே. உலகமே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. அச்சா கப்படா பேனா வஹா ஃபிர் கம் ஹோ ஜாயேகா. இங்கே நீங்கள் நல்ல நல்ல ட்ரெஸ் உடுத்தி நல்ல ஃபேஷனாக இருந்தீங்கன்னா அங்கே பதவி குறைஞ்சி போயிடும் உங்களுக்கு. ஏ ஷவுக்கு பி சோட்னா ஹே. பாபா சொன்ன ஆசையெல்லாம் கூட இங்கே வனவாசத்தில் இருக்கக்கூடாது, விட்டுடுங்க. ஆகிய செல்கர் தும் பச்சோக்கு ஆப்பே ஹி சாட்சாத்கார் ஹோத்தே ரஹேங்க. போக 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 நிறைய உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். தும் குது கஹேங்கே ஏ தோ போத் சர்வீஸ் கர்த்தே ஹே கமால் ஹே. பாபா சொல்றாரு, ஸ்வயம் தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப சர்வீஸ் பண்றாங்க, எவ்வளோ அதிசயம்ட்டு. ஜரூர் ஊஞ்சி நம்பர் லேங்கே. கட்டாயமா உயர்ந்த பதவியை அடைவாங்க. ஆப் சமான் பனாத்தே ரகேங்க. பாபா சொல்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்கள போல நிறைய பேரை உருவாக்குவாங்க. தின் பிரதிதின் பகிச்சா தோ படா ஹோனேக்காகனா. நாளுக்கு நாள் இந்த பூந்தோட்டம் விருத்தி ஆகும் தானே. जितने देवी देवता सत्युग के त्रेता के हैं वह सब गुप्त यहाँ ही बैठे हैं प्रत्यक्ष हो जाएंगे. எவ்வளோ தேவி தேவதா சத்தியுகா திரேதாயுகத்தை சேர்ந்தவர்களோ அவங்க எல்லாருமே குப்த ரூபத்துல இங்கே அமர்ந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பிரத்யக்ஷம் ஆகுவாங்க. அபித்தும் குப்த பது பாரகே ஹோ. நீங்க குப்தமா மறைமுகமாக பதவியை அவரவர் எடுத்து கொண்டிருக்கீங்க. जानते हो हम पढ़ रहे மிருத்யுலோக் மே பது அமர்லோக் மே பாயேங்கே. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க மரண உலகத்தில் படிப்பு, அமரலோகத்தில் உங்களுக்கு அதற்கான பலன் பதவி. ஐசே படாய் கபி தேக்கி ஏ வண்டருகே. இப்படிப்பட்ட படிப்பை எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ ஒண்டரானது. பட்னா பட்னா புராணி துனியாமே பது பணா நை துனியாமே. படிக்கிறது பழைய உலகத்தில், பதவி பெறுறது புது உலகத்துல. படானே வாலா பி வகி ஹே அமர லோக் கி ஸ்தாபனா மிருத்யு லோகா வினாஷ் கரானே வாலா. நமக்கு டீச்சர் அப்படிப்பட்டவர். அமரலோகத்தை உருவாக்கி மரலோகத்தை அழிக்கின்றார். துமரே புருஷோத்தம் சங்கமி போத் சோட்டா. உங்களுடைய புருஷோத்தம சங்கமயுகம் மிக சின்னது. இன்மே ஹி பாப் ஆத்தே ஹி படானேலியே. இந்த யுகத்துல தான் பாபா வரார் படிப்பிக்கிறதுக்காக. ஆனேசே ஹி படாய் ஷுரு ஹோ ஜாத்தி ஹே. அவர் எப்ப வராரோ படிப்புங்கிறது தொடங்கிடுது. த பாபா கேத்து இல்லிக்கோ சிவ ஜெயந்தி சோ கீதா ஜெயந்தி. எழுதுங்க, சிவ ஜெயந்தி மூலமாகத்தான் கீதா ஜெயந்தி என்பது ஏற்படுது. இன்கோ மனுஷனை ஜான்தே. இதெல்லாம் மனிதர்களுக்கு தெரியாது. ஒன்னொன்னே ஸ்ரீ கிருஷ்ணக்கா நாம் ரக்குதியா. அவங்க ஸ்ரீ கிருஷ்ணரோட பேரை போட்டாங்க. அபே பூல் ஜப் கோய் சம்ஜே. இந்த தவிர பாபா சொல்றாரு, எப்போ புரிஞ்சுப்பாங்க கேட்குறாரு பாபா. எப்போ புரிஞ்சுக்க முடியும்? இதெல்லாம் நம்ம ஞானம் கொடுத்தா தானே புரியும் அவங்களுக்கு. கித்தனே बड़े बड़े आदमी म्यूजियम में आते हैं, ऐसे नहीं कि वह बाप को जानता है, कुछ नहीं. इसलिए बाबा कहते फॉर्म भराओ पता लगे कि कुछ सीखा है. மியூசியத்தில் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்க.
பாபா சொல்கிறாங்க, யாருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியலன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்க. இவங்க ஏற்கனவே ஞானம் கேட்டிருக்காங்களா, இல்லை வேறு சற்சங்கத்துக்கு போயிட்டுருக்காங்களா, என்ன செய்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாக்கி யஹா ஆக்கர் கியா கரேங்க? பாபா சொல்கிறார், இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க ஒன்றும் தெரியாமல் வந்து, ஜெய்சே சாது சந்த் महात्मा के पास जाते हैं, यहाँ वो बात नहीं. உலகத்தில் அங்கங்க நிறைய குருமார்கள்ட்ட போறாங்க, இங்கே அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இன்கா தோ வஹி சாதாரண ரூப். பாபா சொல்றார், இவருடைய ரூபம் கூட பார்த்தீங்கன்னா சாதாரண ரூபம். ட்ரெஸ் மே பி குछ ஃபரக் நஹி. பிரம்மா பாபா சொல்றார், சிவ பாபா பாருங்க, இவருடைய ட்ரெஸ்ல கூட எந்த வித்தியாசம் இல்லை. இஸ்லியே कोई समझ नहीं सकते. இப்போ பெரிய பெரிய சாது சன்னியாசிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிற விதத்திலே இவங்க பெரியவங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே பாபா பார்த்தீங்கன்னா பிரம்மா பாபா சாதாரண உடையில் இருக்காரு, எந்த ஃபேஷன் இல்லை, அதனால் யாருமே அவரை புரிஞ்சிக்கல. சமத்தையத்தோ ஜௌஹரி தான் என்ன நினைக்கிறாங்களே, இவர் வைர வியாபாரியாக தானே இருந்தார். பேலே தா அவினாஷி ரத்னோக்கி ஜௌஹரி அபிபனே அவினாஷி ரத்னோக்கா ஜௌஹரி. இதுக்கு முன்னாடி சிவபாபா வரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு சாதாரண வைர வியாபாரியாக தான் இருந்தார், ரத்தனங்கள் வியாபாரம் செஞ்சார். ஆனால் இப்போ அழிவற்ற ரத்தனங்களுடைய வியாபாரியாக ஆகிவிட்டார். தும் சௌதாபி பெஹத் கே பாப் சே கர்த்தே ஹோ. நீங்கள் கூட பிஸ்னஸ் கூட அழிவற்ற பாபாட்டேந்து பண்ணுறீங்க. ஜோ படா சௌதாகர் ஜாதுகர் ரத்தன் ஹார்ஹே. பாபா யார் தெரியுமா? மிகப்பெரிய வியாபாரி, மந்திரவாதி, மிகப்பெரிய மந்திரவாதி, மிகப்பெரிய ரத்தனங்களை விற்கக்கூடியவர். तो हर एक अपने को समझे कि हम रूप पसंद है. நீங்கள் ஒவ்வொருவருமே தன்னை பாருங்க, ஞானம் யோகம் எனக்குள் எவ்வளோ இருக்குது. हमारे अंदर ஞான ரத்தன் लाखों रुपया. பாபா சொல்றாரு, நமக்குள்ள ஞான ரத்தனங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிடக்கூடியது. என் ஞான ரத்னோசி தும் பாரஸ் புத்தி பன் சாத்தே ஹோ. இந்த ஞான ரத்னங்களால் நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக ஆகுறீங்க. எஹிபி சமஜ்னேக்கி பாத்தே, இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். கொய் அச்சா ஷாயானே ஜோ இன் பாத்தோங்கோ தாரன் கர்த்தே. யார் நல்ல புத்திசாலிகளோ அவங்க இதெல்லாம் தாரணா பண்ணுறாங்க. அகர் தாரணா நகி ஹோத்தி தோ கொய் காம் கே நகி ஹே. ஒருவேளை தாரணை இல்லை என்றால் அவங்க எந்த காரியத்துக்கும் பயனாக மாட்டாங்க. समझो इनकी जोली में छेद है, बह जाता है. बाबा कहते मैं तुमको अविनाशी ज्ञान रतन का दान देता हूँ. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொண்டு வரீங்க ஒரு பையன், அதில் சின்ன துவாரம் ஓட்டை இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோதான் அதில் போட்டாலும் நிறைச்சாலும் அந்த ஓட்டை வழியாக அது என்ன ஆகிடும், வெளியேறிடும். பாபா கூட சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தனங்களை தானம் செய்கின்றேன். ஒருவேளை நீங்கள் தானம் பிறருக்கு செய்கின்றீர்கள் என்றால் நீங்கள் நிறைந்தவராகவே இருப்பீங்க. நைத்தோ குச்சிபி நை காலி. பாபா கொடுக்கக்கூடிய தானத்தை நீங்கள் பிறருக்கு தானம் போடலைன்னா உங்களுக்கு காலி தான். படுத்தே நகி, ஏன்னா நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம். காயிதே அனுசார் சல்தே நகி, ரூல்ஸ் படி நடக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் ஞானம் சொல்ல முடியல. இஸ்மே சப்ஜெக்ட் படி அச்சிஹே. பாபா சொல்கிற இதில் சப்ஜெக்ட் கூட ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் இருக்குது. 5 विकारों से तुमको बिल्कुल दूर जाना. 5 விகாரங்களிலிருந்து நீங்க கம்ப்ளீட் தூரமாக வேண்டும். பாபா ने समझाए जो राखी बंधन मनाते वो भी समय का. ராக்கி பந்தன், நாம ராக்கி விழா கொண்டாடுறோம் இல்லையா, அது இந்த சமயத்துக்கானது. परंतु मनुष्य अर्थ नहीं जानते तो राखी क्यों बांधी जाती है. உலகத்துல மனிதர்களுக்கு அர்த்தம் தெரியல, ராக்கி விழா ஏன் கொண்டாடுறாங்க. अपवित्र होते रहते राखी बांधते रहते. பாபா சொல்றார், अपवित्र आत्मा ஆயிட்டே இருக்காங்க, ராக்கியையும் கட்டிக்கிறாங்க. ஆगे ब्राह्मण बांधते थे, अब बहने भाई को बांधती हैं. பாபா சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி பிராமணர்கள் தான் கட்டுனாங்க, இப்ப அப்படி இல்லை. பாபா சொல்றார், சகோதரிகள் சகோதரர்களுக்கு கட்டுறாங்க. வஹா பவித்ரதா கி பாத் நஹி ஹே. பாபா சொல்றார், அங்க பவித்ரதாவினுடைய விஷயமே கிடையாது. படி ஃபேஷன் வாலி ராக்கியா பனாத்தே. பாபா சொல்றார், அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேஷனபிளான ராக்கியெல்லாம் தயார் பண்ணுறாங்க. தீபாவளி தசரா சப் சங்கம் கேஹே. பாபா சொல்கிறாங்க, தீபாவளி தசரா இதெல்லாம் சங்கமத்தினுடையது.
जो बाप ने एक्ट की हैं फिर भक्ति में चलती हैं. பாபா என்னெல்லாம் இங்க செய்து காண்பிக்கிறாரோ இதுதான் பக்தி மார்க்கத்துல நடக்குது. बाप तुमको सच्चा गीता सुनावे लक्ष्मी नारायण बनाते. பாபா உங்களுக்கு சத்தியமான கீதை சொல்லி லக்ஷ்மி நாராயணராக ஆக்குறார். அபி தும் ஃபர்ஸ்ட் கிரேட் में जाते हो. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட்ல போறீங்க. சத்திய நாராயண் கி கதா சுன்கர் நர்சே நாராயண் பன்தே ஹோ. சத்திய நாராயணுடைய கதையை கேட்டு நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகுறீங்க. குழந்தைகளுக்கு இப்ப தெரியும். பாபா சொல்றார், குழந்தைகள் முழு உலகத்தையும் ஜகானாக விழிக்க வைக்க வேண்டும். பாபா சொல்றார், அப்போ உங்களுக்கு எவ்வளோ தாக்கத் சக்தி வேணும். योग की ताकत से ही तुम कल्प कल्प स्वर्ग की स्थापना करते हो. யோக பலம் அவ்வளோ இருக்கு. அதன் மூலமா நீங்க என்ன பண்றீங்க? கல்பா கல்பா சொர்க்க ஸ்தாபனை செய்யறீங்க. யோக பலம்தான் ஸ்தாபனை செய்து, பாகு பலத்தால விநாசம் தான் நடக்குது. சப்தம் ஒரே சப்தம் தான் இல்லையா? அல்ஃப் और பே. பாபா சொல்ற ரெண்டே வார்த்தை, அப்பா ஆஸ்தி. யோக பல் से तुम विश्व के मालिक बनते हो. யோக பலத்தால நீங்க விஸ்வத்தின் எஜமானன் ஆகுறீங்க. பாபா சொல்றாங்க, உங்களுடைய ஞானம் என்பது முற்றிலும் குப்தமானது. நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீங்க, தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகணும். எந்த ஒரு பொருளுமே புதுசா இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழசாயிடுது. நை துனியாமே கியா நகி ஹோகா. புது உலகத்துல என்ன இருக்காது. புராணி துனியாமே தோ குச் பி நகி. பாபா சொல்றார், பழைய உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஜெய்சே கோகா கஹா பாரத் ஸ்வர்கதா கஹா பாரத் அப் நரக் ஹே ராத் दिन का फर्क है ना. रावण का बूत बनाकर जलाते परंतु अर्थ नहीं जानते हैं. பாபா சொல்ற, இந்த பழைய உலகத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சாம்பதான், ஒண்ணுமே கிடையாது. பாபா சொல்றார், சொர்க்கம் எப்படி இருந்தது, பாரதம் இப்ப நரகமாக மாறிட்டு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. பயிர வைடூரியமாக இருந்த பாரதம் எப்படி ஆயிட்டு, ஏழ்மை ஆயிட்டு. இதெல்லாம் வேற யாருமே புரிஞ்சுக்கல. தும் அப சமஸ்தே ஹோ ஹே கியா கியா கர் ரஹே ஹே. பாபா சொல்றார், நீங்க இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கீங்க என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது. துமாரா மேபி கல் அஜ்ஞான் தா அப் ஜான் ஹே. உங்கள கூட நேத்து நீங்க ஞானம் இல்லாம இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு பார்த்தா ஞானம் இருக்குது. கல் நரகமே தே ஆஜ் சொர்க்கமே ஜா ரஹே ஹோ. ரியல். நேத்து நரகத்துல இருந்தீங்க, இன்னைக்கு சொர்க்கம் போயிட்டு இருக்கீங்க. இது ரியலான விஷயம். ऐसे नहीं जैसे दुनिया वाले लोग कहते हैं சொர்க்கவாசி ஹோ. அப்படி இல்லை, உலகத்துல சொல்றாங்கள சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்னு. அப்படி இல்லை. அப் தும் சொர்க்கமே ஜாயேங்கே ஃபிர் நரக்கு கோகாகி நகி. நீங்க சொர்க்கா போயிட்டீங்கன்னா அடுத்த நரகமே இருக்காது. கித்தனி சமஜ்னேக்கி பாத்தேன். பாபா சொல்றாரு, இதெல்லாம் எவ்வளோ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஹெத்தி செகண்ட் கி பாத், செகண்டோட விஷயம். பாபா கோ யாது கரோ விகர்ம விநாசோங்கே. பாபா நினைச்சாதான் விகர்மங்கள் விநாசம் ஆகும். ஏ சப்கோ பத்தாத்தே ரஹோ. இதை எல்லாருக்குமே நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருங்க. போலோ தும் இன் ஜெய்சா தே சௌரஸ் ஜனம் லேக்கர் ஏ பனே. சொல்லுங்க எல்லாருக்கும், 84 பிறவி நீங்க எடுத்து இப்படி ஆயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இந்த லக்ஷ்மி போல நாராயணராகவே இருந்தீங்க. அப்போ நீங்க எப்படி இருந்தீங்க? ரொம்ப தூய்மையா சுத்தமா இருந்தீங்க. ஆத்மா तो विनाश नहीं होती. ஆத்மாவுக்கு அழிவு இல்லை இல்லையா? பாக்கி உनको தமோ பிரதான் से சதோ பிரதான் फिर बनना ही पड़े. தூய்மையற்ற ஆத்மா மீண்டும் தூய்மையாகி தீரவே வேண்டும். பாபா கிசம் கிசம் से समझाते रहते. பாபா என்ன பண்றாங்க? ஒவ்வொரு அடியிலையுமே புரிய வச்சிட்டு இருக்காரு. பேட்டரி मेरी बैटरी कभी புராணி ஹோத்தி நகி ஹே. பாபா சொல்றாங்க, ஸ்ரீ பாபா சொல்றாரு, என்னுடைய பேட்டரி எப்போதுமே பழச ஆகிறதே கிடையாது. பாபா சிறப் கேத்தே அப்னே கோ பிந்து ஆத்மா சம்ஜோ. பாபா எப்போதுமே சொல்றாரு, தன்னைத்தானே பிந்து புள்ளின்னு புரிந்து கொள்ளுங்கள். கேத்தே இன்கி ஆத்மா நிக்கல் கை. ஒரு ஆத்மா சன்ஸ்கார் அனுசார் एक शरीर छोड़ दूसरा लेती है. பாபா உதாரணம் சொல்றார், பிரம்மா பாபாவுடைய ஆத்மா கூட இந்த சரீரத்தை விட்டுட்டுனா நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுது? இன்னொரு சரீரம் போய் எடுக்குது. அப்ப ஆத்மாவுக்கு கர் ஜானா ஹே. இப்ப ஆத்மாக்களாகிய நீங்க வீட்டை நோக்கி திரும்பி செல்ல வேண்டும். டிராமா, இதுக்கு பேரு டிராமா. சிருஷ்டிகா சக்கர ரிப்பீட் ஹோத்தாகி ரேத்தா. இந்த சிருஷ்டி சக்கரம் என்பது ரிப்பீட் ஆக தான் செய்யுது. பிச்சாடுமே கிசாப்
நிக்கால் கேத்தே துனியாமே இத்தனை மனுஷே பாபா சொல்றாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா உலகத்துல கணக்கு எடுக்கிறாங்க எவ்வளோ ஜனத்தொகை இருக்காங்கன்ட்டு. ஐசே கியூ நகி கேத்தே இத்தனி ஆத்மா, இவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்கன்னு ஏன் சொல்லல? இவ்வளோ மக்கள் பாப்புலேஷன் இவ்வளோ இருக்காங்கன்னு ஏன் சொல்றாங்க? பாபா கேத்தே ஹே பச்சே முझे கித்தனா பூல் கயே. பாபா கூறுகின்றார், குழந்தைங்களே என்ன நீங்க எவ்வளோ மறந்துட்டீங்க. வேறு சப்கோ முझे ही கல்யாண் கர்னா, மீண்டும் உங்க எல்லாருக்கும் நானே வந்து நன்மை செய்ய வேண்டும். தப்தோ பாப்கோ புக்கார்த்தே, அதனால தான் நீங்க பாபாவை அழைக்கின்றீர்கள். தும் பாப்கோ பூல் ஜாத்தே ஹோ, நீங்க பாபாவை மறந்துடுறீங்க. பச்சோக்கு நகி பூல்தே, பாபா குழந்தைங்கள மறக்கிறதே இல்லை. பாப் ஆத்தே ஹே பத்தித்தோங்கோ பாவன் பனானே, ஆத்மாக்களை சுத்தப்படுத்துறதுக்காக தான் பகவான் வராரு. ஏஹே கௌமுக், இது கௌமுக் பசுவினுடைய வாய், எது பிரம்மாவினுடைய உடல். பாக்கி பெயிலாதிக்கு பாத்து நகி, மற்றபடி காளை மாட்ட பற்றிய விஷயமே கிடையாது. பாக்யசாலி ரத்து பிரம்மா சரீரம், பாக்யசாலி ரதம். பாபா தும் பச்சோं को कहते हैं शिव बाबा हमको श्रृंगारते हैं. பாபா குழந்தைகளுக்கு சொல்றார், சிவ் பாபா என்னை சிங்காரம் பண்றார். பாபா பிரம்ம பாபா என்ன சொல்றாரு, குழந்தைங்களை பார்த்து சொல்றார், சிவ் பாபா என்ன சிங்காரம் பண்றார். பக்கா யாது ரஹே, இது நல்ல பக்காவா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீ பாபாவுக்கு யாது கர்னேசி பௌத் ஃபாய்தா, ஸ்ரீ பாபாவை நீங்க நினைச்சாதான் உங்களுக்கு லாபம். பாபா ஹமே இன்மே இன்கே துவாரா படாத்தே ஹே, பாபா எனக்கு இவர் மூலமாக பாடம் நடத்திட்டு இருக்கார். இன்கூ நகி யாது கர்னா, நீங்க பிரம்மாவை நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. சத்குரு ஏக சிவ பாபா, சத்குரு ஒரு சிவ பாபா. உஸ்பர் துமே பலிகார் ஜானா, அவர்கிட்ட நீங்க பலியாகணும். ஏபி உன் பர் பலிகார் கயானா, பிரம்மா பாபா கூட அவருக்கு பலி ஆயிட்டார் இல்லையா. பாபா கேத்தே மாமேக்கம் யாது கரோ, பாபா சொல்றார் மனதால என்ன நினைங்க. பச்சே ஜான்தே சத்தி ஃபூலோं की दुनिया कांटों में मोह क्यों होना चाहिए. மலர் நிறைஞ்ச பூந்தோட்டத்துக்கு போறப்போ இந்த ஒண்ணு இல்லாத வெறும் காடு, முள்ளு காடு, இதுல ஏன் நீங்க மோகம் பற்று வைக்கிறீங்க. திருசர்ஜனம் பக்தி மார்க்கே சாஸ்திர படத்தே பூஜா கர்த்தே ஆயேகோ, 63 ஜென்மங்களாக பக்தி மார்க்கத்துல சாஸ்திரங்கள் படிச்சு பூஜை செஞ்சு வந்தீங்க. தும்னே பூஜா பி பேலே சிவ பாபா கி, முதல் பூஜை கூட சிவனை தான் நீங்க நினைச்சீங்க. தப் தோ சோம்நாத் கா மந்திர் பனாயா, அதனாலதான் சோமநாத் கோவில் அமைக்கப்பட்டிருக்குது. மந்திர் தோ சபி ராஜாவுக்கே கர்மே தே, கோவில் கூட ஒவ்வொரு ராஜா வீட்லயும் ரொம்ப அழகா கோவில் இருந்தது. இத்தனை ஹீரே ஜவஹராத்தே, எவ்வளவு வைடூரியங்களால அந்த கோவிலானது இருந்தது. பீச்சாக்கர் சடாய்க்கு, அதுக்கு பிறகுதான் படையெடுப்புங்கிறது ஏற்பட்டது. ஏக மந்திர் சே கித்தனா சோனா அது லேகையே, ஒரே ஒரு சோம்நாத் கோயில்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ தங்கத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. தும் ஐசா தன்வான் விஸ்வக்கே மாலிக் பன்தேகோ, அப்படிப்பட்ட செல்வந்தனாக விஸ்வத்தினுடைய எஜமானனாக நீங்க ஆகுறீங்க. ஏ தன்வான் தே விஸ்வக்கே மாலிக் தே, இவர் செல்வந்தனாக இருந்தாரு, மீண்டும் எஜமானன் விஸ்வத்தின் எஜமானனாக இருந்தார். பரந்து இன்கே ராஜ்யக்கோ கித்தனா சமை ஹோகையா, மீண்டும் இவருடைய ராஜ்யம் திரும்பறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும். கொய்கோ பத்தானகி, இதெல்லாம் மற்றவங்களுக்கு இந்த கணக்கு தெரியாது. பாபா சொல்றாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி 2500 ஆண்டுகள் நீங்க சத்தியுகா திரேதாயுகத்துல ராஜ்யம் பண்ணீங்க. அப்புறம் ஒரு 2500 ஆண்டுகள் பல தர்மத்தின் கிளைகள் விருத்தி ஆயிட்டுது. தும் பச்சோं को बहुत खुशी होनी चाहिए, குழந்தைங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். हमको बेहद का बाप पढ़ाते हैं, எல்லையற்ற பகவான் படிப்பிக்கின்றார். அத்தாக மில்கியத் மில்தி ஹே, அளவற்ற செல்வங்கள் நமக்கு இங்க கிடைக்குது. திகாத்தே ஹே சாகர் சே தேவதாயே நிக்கல் ரத்னோं की தாலியா பர்கர் ஆயே, காண்பிக்கப்படுது கடலுக்கு அடியிலிருந்து தேவதைகள் அப்படியே வெளி வந்தாங்க, அப்படியே தட்டு நிறைய ரத்தனங்களோட நிறைச்சி வந்தாங்கன்னு. अब तुमको ஞான் ரத்னோं की தாலியா பர்கர் மில்தி ஹே, இப்ப ஞான ரத்தனங்களினுடைய தட்ட பிளேட்ட பாபா நிரப்பி 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 அண்ணனுக்கு எவ்வளவு கொடுக்கறாரு. பாபா ஞான கடலானவர். பாருங்க, நல்ல விதத்துல நீங்க இப்ப அவர்கிட்டேருந்து உங்களுடைய பிளேட்டை நல்லா நிறைச்சுக்கோங்க. பாபா சொல்றாரு, எங்கேயும் ஓட்டையே இருக்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ஞானம் கேட்கக்கூடிய ஞானம். எந்த துவாரம் லீக்கேஜ் வேஸ்ட் இருந்தாலே லீக்கேஜ், அதை வழியா போயிடும் எல்லாம்.
जो अच्छी रीति पढ़ाएंगे जरूर अच्छा धनवान बनेंगे. யார் நல்லா படிக்கிறீங்களோ அவங்க நல்ல செல்வந்தன் ஆயிடுவீங்க. ராஜ்யங்கிறது உருவாகுது, டிராமால பதிவாகி இருக்குதுங்கிறார். ஸ்காலர்ஷிப் நல்லா படிச்சு ஸ்காலர்ஷிப் நீங்க அடையணும். இது ஈஸ்வரிய ஸ்காலர்ஷிப். இது அழிவற்றது, அது அழியக்கூடியது. சிடி படி வண்டர்ஃபுல். ஏன் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப வண்டர்ஃபுல்லானது. 84 ஜென்மத்தினுடைய கதை இருக்குது. பாபா கேத்தே सीढ़ी की इतना बड़ी ट्रांसपेरेंट बनाओ जो दूर से बिल्कुल दिखाई साफ दिखाई दे. டிரான்ஸ்பரண்ட்டில் அந்த பாபா சொல்கிறாரு, அந்த ஏணிப்படியை நீங்கள் வச்சிங்கன்னா, பாபா சொல்கிறார் தூரத்தில் பார்க்கும்போதே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டில் வைக்கும்போது தெளிவாக தெரிஞ்சிடும். மனிதர்கள் பார்த்து ஒண்டர் அடைவாங்க, அதிசயப்படுவாங்க. துமாரா நாம்பி பாலா ஹோத்தா ஜாயேகா, உங்கள் பேர் ரொம்ப பிரசித்தி ஆயிடும். अभी जो फेरी पहन कर चक्कर लगा कर जाते பிச்சாடி में ஆயேங்க. இப்போ பாபா குழந்தைங்க பாபான்னு வராங்க, அப்புறம் வெளியில் போயிடுறாங்க, பாபா கையை விட்டு திரும்பி வராங்க. எங்கே போவாங்க? இங்கே தான் வருவாங்க. दो चार बार फेरी पहन कर तक दिन में होगा जम जाएंगे. பாபா சொல்கிறாரு 2 வாட்டி 4 வாட்டி போயிடுறாங்க, திரும்பி வராங்க. வந்து பாபா சொல்கிறாரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருந்ததுன்னா அப்படியே அவங்களும் பலியாயிடுவாங்க. ஷமா தோ ஏகி ஹே, விளக்கு ஒன்று தான், ஒளிங்கிறது ஒன்று தான், ஒரு பாபா தான். ஒரு பாபாட்டு தான் எல்லாருமே வந்தாக வேண்டும். கஹான் ஜாயேங்கே, பாபா சொல்கிறாரு எங்கே போவாங்க? பச்சோங்கோ போத் மீட்டா பண்ணா ஹே, குழந்தைங்க ரொம்ப ஸ்வீட் ஆகணும். மீட்டா தப் பனேங்கே ஜப் யோகுமே ரகேங்கே. இப்போ நீங்கள் யோகா பண்ணுறீங்களோ அப்போ தான் இனிமையானவராக ஆகுவீங்க. யோகு செஹி கஷிஸ் ஹோகி, யோகா மூலமாக தான் ஈர்ப்பு என்பது ஏற்படும். பாபா சொல்றாரு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துருவெல்லாம் அகன்றுவிடும். பாபா நிறைய ரகசியங்களை ஏணிப்படி படத்தின் மூலமா ஆத்மாக்களுக்கு சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமா நம்பர் வாரா எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இதுதான் டிராமா, வேர்ல்டுக்கு ஹிஸ்டரி ஜார்பி ரிப்பீட் ஆக தான் செய்யுது. பாபா சொல்றாரு யாரெல்லாம் இதை புரிய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நினைவு என்பது இருக்க வேண்டும். பாபாவை சர்வ வியாபி என்று சொல்றாங்க, ஆனா மாயா தான் சர்வ வியாபியா இருக்குது. பாபா ஒருத்தர் தான். நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, பாபா பிரம்மாக்குள்ளார இருக்கார். செய்பவரும் செய்விப்பவரும் அவர் இல்லையா? செய்யவும் வைக்கிறார், செய்விக்கும் வைக்கிறார், குழந்தைங்களுக்கு டைரக்ஷனும் கொடுக்கிறார். ஸ்வயம் தானும் செய்கிறார் சில காரியத்தை. என்ன செய்யறார், என்ன செய்ய முடியாது அவரால் இந்த சரீரத்தின் மூலமா? பாபா சொல்றாரு எல்லாமே கணக்கு இருக்குது. பாபா காத்தேனே கி பாசனா லேத்தே, பாபா உணவு உட்கொள்றதுல அபோக்தா இல்லையா? ஆனால் அந்த ஸ்மெல் எடுத்துக்கிறார் பாபா. அந்த பாவனை, குழந்தைங்களுடைய அன்பிற்கான பாவனை எடுத்துக்கிறார். अच्छा मीठे मीठे सिखलेदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். பாபா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு, ஞானம் யோகம் உடையவராகி தனது புத்தி என்ற பையை அழிவற்ற ஞான ரத்தனங்களால் சதா நிரப்பி வைங்க. புத்தி என்ற பையில எந்த துவாரம் வந்துவிடக்கூடாது. ஞான ரத்தனத்தை தாரணை செய்து பிறருக்கு தானமாக கொடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்காலர்ஷிப் அடைவதற்காக படிப்பை நல்ல விதத்தில் படிங்க. முழுமையாக வனவாசத்தில் இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் எந்த ஒரு ஆசை என்பது இருக்கக்கூடாது. நறுமணமிக்க மலராகி மற்றவர்களையும் ஆக்குங்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க. बातों रूबी बादलों को देख घबराने के बजाय सेकंड में क्रैश करने वाले सिद्धि स्वरूप भव. விஷயங்கள் என்ற மேகத்தை பார்த்து, கருமேகமாக இருக்கும்ல, விஷயங்கள் என்ற மேகத்தை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக செகண்டில் கிராஸ் பண்ணக்கூடிய, அதை கடந்து செல்லக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுங்கள். சில குழந்தைகள் அவ்வளோ வாதாடுறாங்களாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக வாதாடுறாங்க. ऐसे बातें सुनाते जो सुनने से कि बाप को भी हंसी आ जाती
அப்படி விஷயத்த சொல்கிறாங்களா, பாபாவுக்கு சிரிப்பு வருதான். லேக்கின் தூசரை பிரபாவித்து வச்சாது. ஆனால் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் பிரபாவத்தில் வந்துடுறாங்க. अनेक प्रकार की व्यर्थ बातें व्यर्थ रजिस्टर का रोला बनाती रहती है. அடுத்தவங்களுக்கு கெட்டது அடுத்தவங்கள பற்றி இவங்கள பற்றி சொன்னால் தானே பிடிக்குது. அப்போ அந்த பிரபாவம் ஏற்பட தானே செய்யுது. பாபா சொல்கிற அநேக முறை வீணான விஷயங்கள், வீணான ரெஜிஸ்டரோட ரோலை உருவாக்கிடுறாங்க. ஆகவே அதிவேகமாக பாபா சொல்கிறார், பறந்து போங்க, இந்த எல்லா விஷயத்துலேருந்தும் இன்னோசன்ட் ஆயிடுங்க. பாபாவை பாருங்க, விஷயத்த பார்க்காதீங்க. பாபா சொல்கிறாரு, இந்த விஷயங்கள் தான் மேகங்கள், இதெல்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் பறந்துடுங்க. இப்படி ஃப்ளைட்டு மேகத்தெல்லாம் கடந்து போகுது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போயிடுங்க. இந்த விதி தான் சித்தி, வெற்றிக்கான சொரூபம். ஆகவே வெற்றி சொரூபம் ஆகுங்கள். ஸ்லோகன், किसी भी बात में क्वेश्चन मार्क उठाना अर्थात व्यर्थ का खाता प्रारंभ होना. எந்த ஒரு விஷயத்திலையும் கேள்வியை எழுப்புகிறீர்கள் என்றாலே வீணான கணக்கை தொடங்குறீங்கன்னு அர்த்தம். பாபா அவ்யக்த மாசத்துக்கான அந்த டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யறதுக்கான பாயிண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க உங்களுடைய உள்ளத்தினுடைய சுப பாவனை மற்ற அநேக ஆத்மாக்கள் வரைக்கும் சென்றடைய வேண்டும். சுப பாவனை என்பது மற்ற எல்லாரையும் சென்றடையணும். சைலன்ஸோட சக்தியை பிரத்யக்ஷப்படுத்துங்க, உள்ளேயே வச்சிருக்காதீங்கிறார். அந்த சைலன்ஸ் பவர் பிரத்யக்ஷம் ஆகணும். ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்குள்ளும் இந்த சைலன்ஸ் பவர் இருக்குது. இந்த சக்திய மனசுல உடல் மூலமா இத எமர்ஜ் பண்ணுங்க. ஒரு செகண்ட்ல மனதினுடைய சங்கல்பத்தை ஒருமுகப்படுத்திடுங்க. அப்ப நீங்க ஃபரிஷ்தா சொரூபத்தின் மூலமாக சூழ்நிலையில சைலன்ஸோட சக்தியினுடைய கிரணங்களை பரப்ப முடியும். ஆகவே பாபா என்ன சொல்றார், மனதின் மூலமா உடலின் மூலமா அந்த சைலன்ஸை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. ஒரே ஒரு பாபாவை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், எந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டாம். ஓம் சாந்தி.
உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமாகவே மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே. நமக்குள்ள இருக்க வேற்றுமைகளை நேசிச்சு ஒற்றுமையா நடை போடும்போது வாழ்க்கை பயணம் ரொம்ப எளிமையாயிடுதுங்க. The journey of life becomes effortless when we cherish our difference and walk together.